போதுமா? இல்ல, பசிக்குது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்ப பசி அடங்கிருச்சா? ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. 2 நாள் பட்னி கிடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு. நீ சாப்பிடல? வெறி இலையெல்லாம் நான் சாப்பிட்றது இல்லை. ஏண்டி, பிடிச்சதே 2 மீன், அதையும் நீயே ஃபுல் கட்டு கட்டிட்ட. நான் திங்கிறதுக்கு எங்க இருக்கு? பரவாயில்ல விடு. நீ 2 நாளா பட்டினியா இருக்கு. நான் ஒருவேளை ஒன்று பட்டினி கிடந்தா சாகலாம் மாட்டேன். தண்ணியை கொடு. இதாச்சும் கொடுத்தியே. கையை கொடு. குட் நைட்.
அது வேணாம். இத பாருங்க. பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கணும். ஏங்க வேலை முடிஞ்சதுன்னா படுத்து தூங்குங்க. காலையில ஆபீஸ் போவேனா? இதோ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஏங்க வாங்க தூங்கலாம், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். கரண்ட் கட் ஏங்க ஆயிடுச்சு. என்னங்க கரண்ட் கட் ஆயிடுச்சு? கரண்ட் போயிடுச்சு. டேய் அன்பு, போய் பாரு நம்ம தெருவுலயும் பக்கத்து வீட்லயும் கரண்ட் இருக்கான்னு. இதோ பாக்குறேன்ப்பா. ஷோ ஏப்பா, ஏரியா முழுக்க கரண்ட் இருக்குப்பா, நம்ம வீட்ல மட்டும் தான் கரண்ட் இல்ல. கல்யாண, இந்த தடவை நீ தானே இபி பில் கட்டின, உண்மை சொல்லு. நிஜமாவே கட்டினியா இல்ல கட்டியாச்சுன்னு போய் சொன்னியா? ஏய் லூஸ் மாதிரி பேசாத. நான் தானே கட்டிட்டு பில்லை கொண்டு வந்து அப்பா கையில கொடுத்தேன். ஏங்க இபி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்களேன். கலை, ஃபோன் பண்ணி கேளு. ஆ லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சரிப்பா. ஹலோ யாரு? அண்ணா, அரங்கநாதன் வாத்தியார் பையன் கலை பேசுறேண்ணே. சொல்லுப்பா. அண்ணா, நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் போயிருக்குண்ணே. கொஞ்சம் என்னன்னு பார்க்க முடியுமா? அது நீங்க பில்லு கட்டுனீங்கல்ல, அந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. செக்கா? செக்கா? அண்ணா, நாங்கள் என்னைக்கு நான் செக்காக கட்டியிருக்கிறோம். கேஷாக கொண்டாந்து கவுண்டரில் கட்டினேண்ணே. கையில் ரெசிப்ட் கூட இருக்குண்ணே. அண்ணா, என்னத்தை இப்படி கட் பண்றாங்க? கட் பண்ணிட்டாங்கப்பா. மாமா, குழாயில வர தண்ணி வரல மாமா. குழாயில தண்ணியும் வரலையா? என்னங்க முனிசிபலுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. இதோமா உடனே கால் பண்ணிடுறேம்மா. அப்பா பண்ணு பண்ணு. ஷோ கொசுக்கடி வேற. ச்சே. அண்ணா வணங்கண்ணே, நான் அன்புச்செல்வன் பேசுறேண்ணே. யார் பண்ணி? அண்ணா, அரங்கநாதன் வாத்தியார் பையன் அன்புச்செல்வன். சொல்லுங்க அன்பே. அண்ணா, என்னாச்சுன்னு தெரியல, நம்ம வீட்டுல திடீர்னு கரண்ட் இல்ல, குழாயில தண்ணி வரல. என்ன பிரச்சனை அண்ணா? கட்டி இருக்க மாட்டீங்க, அதனால கட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடியே கட்டியாச்சு என்ன? செக்கா கட்டிருப்பீங்க அன்பே. செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. என்னது செக்கா? அண்ணா ஹலோ ஹலோ, என்னப்பா கட் பண்ணிட்டாங்க? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. டேய், எந்த காலத்துலடா நாம செக்ல கட்டியிருக்கோம்? பணமா தானே கட்டியிருக்கோம். என்ன திடீர்னு இப்படிலாம் ஆகுது? அப்பா, இப்போ போய் ஆஃபீஸில் என்னன்னு பார்க்கலாமா? டேய், இன்னேத்துக்கு எவன்டா இருப்பான் ஆபீஸ்ல? வேற வழி இல்ல, இப்படியே இருக்க வேண்டியதான். காலையில போய் விசாரிச்சுப்போம். மாமா, நைட் எல்லாம் எப்படி மாமா கொசுக்கடியில தூங்குறது? மா, இன்வெர்டர் வைக்கிற அளவுக்கு உன் மாமன் கிட்ட வசதி இல்லம்மா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்.
எதுக்கு இப்படி பண்றானுங்க அதை நினைச்சாதான் ஒரே குழப்பமா இருக்கு. விடிஞ்சதும் இபி ஆபீஸ்ல போய் என்னன்னு கேட்போம். படுங்க. கொசு கடிக்குது. காலையில முத வேலையா இபி ஆபீஸுக்கு போயிட்டு வருவோம். சரிப்பா. ஷோ. ஏங்க வாங்க வாங்க. கொசு வேற. என்ன ரொம்ப ஓவரா பண்றீங்க? நைட்டு ஃபுல்லா விசிறி விடணும் சரியா? எங்க வேலையெல்லாம் முடிஞ்சுதா? இது கொஞ்சம் முக்கியமான வேலை தான். சரி காலைல பார்த்துக்கலாம். பார்த்து போ. என்னங்கடா என்னாச்சு? சாரிண்ணா, இருட்டிடுச்சுண்ணா, தேட முடியல. குடிக்க தண்ணி கூட இல்லாம நடக்கவே முடியாம கஷ்டப்பட்டோம். எந்த பக்கம் ஓடினாலும் மெயின் ரோட்டை பிடிக்க எப்படி 10-15 கிலோமீட்டர் ஆகும். அவங்க அவ்வளவு தூரம் எல்லாம் போயிருக்க முடியாது. நிச்சயமா இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்க. போங்கடா, போய் சீக்கிரம் தேடுங்க. சரிண்ணா, குடிக்க தண்ணியும் தேடுறதுக்கு டார்ச் லைட் மட்டும் எடுத்து போயிடணும்ண்ணா. சீக்கிரம் போய் தொலைங்கடா. ஃபீவர் குறைஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஒழுங்கா தூங்கி எந்திரி, சரியாயிரும். தூங்காம உட்காந்துருக்க போறியா? வேற என்ன பண்ண சொல்ற? இல்லை, குளிருது, கொசு கடிக்குது, என்னை தூக்கிட்டு வர நடந்து வந்த. எனக்கே கால் வலிக்குது, உனக்கு வலிக்கலையா? வலிச்சா என்ன பண்ண சொல்ற? நீ ஏன் இப்படி இருக்க? ஏன், எனக்கு என்ன, அப்படியே தானே இருக்கும். அதான் ஏன்னு கேட்குறேன். நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடி? நீ பேசாம தூங்க மாட்டியா? தூங்கு, அப்பதான் காய்ச்சல் ஏதாவது சரியா போகும். எனக்கு தூக்கம் வரலையே. சரி, நான் உன் ஷர்ட்டை தரேன், நீ வேணா தூங்கு. ஒன்றும் தேவையில்லை. அப்புறம் சட்டையை தூக்கி கொடுத்ததுனால தான் எனக்கு காய்ச்சல் வந்துச்சு, நீயே புலம்புவ. ஒன்றும் தேவையில்ல, பேசாம தூங்கு. அட்லீஸ்ட் நீ என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம். எதை? பிரதீப் அடிச்ச காரணத்தை. யார் சொன்னா உன்ட்ட அதை? யாரோ சொன்னாங்க. ஏய், இது வெளியில தெரியக்கூடாதுன்னா இவ்வளவு பாடுபட்டேன். இப்ப நீ முதல்ல சொல்ல போறியா இல்லையா யாருன்னு?
நீ டென்ஷன் ஆகாத. அசோகன் தான் சொன்னான். அவனா? என்ன ஆச்சரியமா இருக்கு, நீயே அவனை அவன்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட? அவனை கொலைகாரனுக்கு கூட மரியாதை கொடுக்கலாம். அவன் ஒரு கேடுகட்ட அரசியல்வாதி. மனுஷங்க மேல இறக்கமே இல்லாத மிருகம் மாதிரி நடந்துக்கிறான். பையன் கூப்பிட்டா பொண்ணுங்க போகணும்னு பேசுறான். அவனுக்குலாம் இந்த ஜென்மத்துல மன்னிப்பே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டல, சந்தோஷம். சரி அதை விடு, நீயே என்கிட்ட சொல்லாம மறைச்ச. ஊர் உலகத்துக்கு நீ சொல்லாம மறைச்ச ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் சாட்சி சொல்றத பத்தி யோசிச்சிருப்பேன்ல. அப்படி ஒரு விடுதலை வழக்கெண்ணெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, புரியுதா? ஏய், அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ ஜெயிலுக்கு போயிருப்ப, இல்லனா தூக்கு மேடைக்கு கூட போயிருப்ப. அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, புரியுதா? அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. முறையை நான் எங்க பார்த்தேன்னு தெரியுமா? ஹாஸ்பிட்டல். முகமெல்லாம் செதஞ்சு போய் ஐசியூல. அந்த பொண்ணோட முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பார்த்த உடனே என் உசுறு அப்படியே துடிச்சு போச்சு.